சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நைட்டு இது டின்னராகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாங்க. ஆல் டைம் ஃபேவரட், எஸ், பிரெட் போண்டா அதாங்க பண்ண போகிறேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ், அதை நல்லா தோலை சீவிட்டு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்பரில் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த சாப்பர்லேயே ஒரு 3 தக்காளி சின்னதாக அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருவேப்பிலையை கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கேரட்டை தோல் சீவிட்டு செத்தி வச்சுருக்கேன். இந்த ப்ரெட்டெல்லாம் இந்த சைடில் உள்ள இந்த இதெல்லாம் எடுத்து ப்ரெட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இது ப்ரெட் க்ரம்ஸ். இது முதல்ல இந்த ப்ரெட்டுக்குள்ளே வைக்கிற அந்த ஸ்டஃப்பை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டஃப்பை ப்ரெட்டுக்குள்ளே வச்சு நம்ம போண்டா மாதிரி உருட்டி இந்த ப்ரெட் க்ரம்ஸில் பிரட்டி எடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் நம்ம போண்டா மாதிரி பொரித்து எடுக்க வேண்டியதாங்க. நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டஃப்பை காமிச்சிட்டு அப்புறம் போண்டாவும் எப்படி ஸ்டஃப்பு ப்ரெட்டுக்குள்ளே வச்சு பொரிக்கணுங்கிறதையும் நான் காட்டுறேங்க. நாங்கள் இதில் காரம் போட்டும் செய்யலாம், போடாமலும் செய்யலாம். சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்ணுன்னா காரமே போடாதீங்க. வெங்காயம் தக்காளியை தாளித்து உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஒரு ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் டொமேட்டோ கெச்சப் ஆர் டொமேட்டோ சாஸ் கூட சேர்த்துட்டு அந்த ஸ்டஃப்பை ரெடி பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்குள்ளே வச்சு செய்யலாங்க. சூப்பராக இருக்கும். நல்லா பெரியவங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு எதுவும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக காரமே எதுவும் சேர்க்காம தான் நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. ஓகே, இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் தரவாக செக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னோடய வெர்ஷனில் என்னோடய ஸ்டைலில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. ப்ரெட் க்ரம்ஸுங்க நம்மளே வீட்டில் தயார் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, இந்த மாதிரி சட்டி நல்லா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சூடு நல்லா இந்த ப்ரெட்டோட ஓரங்கள்லாம் நல்லா ஒரு மாதிரி சூடு ஏறி கொஞ்சம் கிறிஸ்பாக ஆகிற மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கொஞ்சம் வார்மாக இருக்கும் பொழுதே அப்படியே மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ப்ரெட் க்ரம்ஸ் வீட்டிலே நமக்கு ரெடி ஆகிடுங்க. இது நான் கடையில் வாங்கின ப்ரெட் க்ரம்ஸ் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம கட் பண்ணும்போது இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் இதிலேயே நம்ம தயார் பண்ணலாங்க. நல்ல எண்ணெய் வறுத்துட்டு கொஞ்சம் பாருங்கள், தொட்டாலே நல்லா சுடுது. அவ்வளோதாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மிக்சியில் ஆற விட்டுட்டு விப்பர் மோடில் வச்சு பொடி பண்ணி எடுத்துக்காங்க. இப்போ பாருங்கங்க, ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா எவ்வளோ பொலன்னு இந்த இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். போதுங்க, இந்த அளவுக்கு நமக்கு ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சா நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 15 டேஸ் வரைக்கும் சூப்பராக வருங்க. அதுக்குள்ளே நம்ம என்னென்ன அடுத்தடுத்து செய்யணுமோ செஞ்சு அதை காலி பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ பாருங்கங்க, வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த ஸ்மாஷ் பண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துட்டு இந்த ஸ்டஃப்புக்கு உண்டான உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் இது 3 தாங்க சேர்த்துருக்கேன். இப்போ இதில் இவ்வளோதாங்க போட்டு ரொம்ப ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆர் டொமேட்டோ சாஸ் அதை சேர்த்து நல்லா அப்படியே கலக்கி விட்டு இது கொஞ்சம் ஒரு தட்டில் வேறு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டுங்க.
இந்த மாதிரி பச்சை தண்ணி தாங்க, சும்மா இந்த பாருங்க அப்படி இல்லை, அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தண்ணியை லேசாக கூட இப்படி தெளிச்சுட்டு இப்படி பண்ணலாம். இல்லை இப்போ தண்ணியிலையும் டிப் பண்ணலாம். உங்களுக்கு தண்ணியில் டிப் பண்ண பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தண்ணியை லேசாக ப்ரெட்டில் நினச்சிக்கோங்க. இந்த பாருங்கள், இப்போ இந்த உருட்டி இருக்கோம் இல்லையா, இந்த உருண்டையை வைங்க. இப்படி 4 பக்கமும் அப்படியே சேர்த்து வச்சு, அப்படியே 2 கையும் சேர்த்து வச்சு நல்லா அப்படியே இப்படி அழுத்தி உருண்டுங்க. கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே எல்லாம் லேசாக ஓப்பன் ஆச்சுன்னா அது பாருங்கள், இந்த ஸ்டஃப் எல்லாம் கொஞ்சம் லேசாக வெளியில் தெரிஞ்சுதுன்னா ஒன்றும் பயப்பட வேண்டாம். இந்தமாரி கையால் நல்லா அழுத்தி இந்த ஸ்டஃப் எல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு பாருங்கள் அப்படியே இப்படி நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தாங்க செய்யணும். இதை பாருங்கள், இப்போ இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா அப்படி போட்டு பிரட்டிடுங்க. இந்த நம்ம ப்ரெட்டில் இது பண்ணோம் இல்லையா, இந்த பிரெட் க்ரம்ஸ்லேயும் உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி உள்ளதுலேயும் கடையில் வாங்கினதுலேயும் நீங்கள் செய்யலாம். இந்தமாரி நம்ம ஓனாக பண்ணுறதுலேயும் பண்ணலாங்க. இந்த பாருங்கள், அவ்வளோதான். இந்த பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது எல்லாம் செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கங்க, மெதுவாக ஒரு உருண்டையாக போட்டு இந்த மாதிரி எண்ணெயை மொண்டு ஊற்றி நம்ம பொரிக்கணுங்க. எப்படி நம்ம குலோப்ஜான் பாதுஷாக்கெல்லாம் தீயை நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுட்டு சுடுவோம் பாருங்கள், அதே மாதிரி தாங்க சுடணும். அவசரப்பட்டோம் அப்படின்னா இதில் உள்ள அந்த பிரெட் க்ரம்ஸு என்ன தான் நீங்கள் பண்ணாலும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸு எண்ணெயில் பிரிய தான் செய்யும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதே நேரத்தில் இந்த உருண்டை பிரிஞ்சிடாமல் அதில் உள்ள அந்த ஸ்டஃப்டு வெளியில் வராமல் நம்ம பார்த்துக்கணுங்க. அதுதாங்க முக்கியம். அதனால் எண்ணெயை கொஞ்சம் குறைச்சே வச்சு செய்யுங்க. ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தி வச்சு பண்ணிங்கன்னா சப்போஸ் நமக்கு ஏதாவது பிரிஞ்சிடுச்சின்னு வச்சுங்க, எண்ணெய் ஃபுல்லாக அப்படியே நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். அப்புறம் நம்ம அதை வடிகட்டிட்டு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பொறுமையாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. நல்ல பழக்கமானவங்களுக்கு 1, 2ன்னு சேர்த்து பொரிக்கலாம். புதுசாக ஜஸ்ட்டு இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா பொறுமையாக ஒரு உருண்டையாக பொரிச்சு எடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் அப்படியே இப்படி ஓரமாக உருண்டையை தள்ளிட்டு வந்து அப்படியே எடுத்துருங்க. ஓகே, இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்றையும் நான் உங்களுக்கு பொரிச்சிட்டு நான் காட்டுறேன். பாருங்கங்க, நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சு இந்த எண்ணெயில் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து ஒரு 4-5 பொரிச்ச உடனேயே உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆகிடுங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எண்ணெயை வடிகட்டிட்டு திருப்பி அதை நீங்கள் எண்ணெய் கடாயில் சேர்த்து எண்ணெய் சூடானதும் மறுபடியும் பொரிங்க. இல்லைன்னா இந்த அதில் உள்ள இந்த பிரெட் க்ரம்ஸ் பீசஸ் எல்லாம் வந்து இந்த பாருங்கள் 1, 2 இந்த ப்ரெட்டோடு அப்படியே சேர்ந்து கருப்பாக இருக்கு பாருங்க, அந்த மாதிரி வராமல் இருக்குங்க உங்களுக்கு. ஓகே, இது முக்கியமான டிப்ஸு, பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நம்ம பிரட்டி எடுத்த இந்த ப்ரெட்டு உருண்டையங்க ஒரு தட்டில் எல்லாம் அழகாக அடுக்கி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே வச்சுருங்கங்க. அப்படியே நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும் இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறமா நம்ம அதை வெளியில் எடுத்து பொரிச்சோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எண்ணெயில் கரைஞ்சி போகாமல் நல்லா வருங்க. அதுவும் ஒரு முக்கியமான டிப்ஸு. அது மாதிரி செய்யுங்கங்க, நல்லா வரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக அருமையாக மொறுன்னு ஜம்முன்னு இருக்குது பாருங்கங்க. நான் இப்போ இதை உங்களுக்கு நல்ல எண்ணெய் இல்லாமல் இருக்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். நான் பாருங்க எப்படி முறுக்குன்னு சத்தம் கேட்குது பாருங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க, நல்லா அருமையாக நல்ல டேஸ்ட்டாக ஜம்முன்னு வந்திருக்குங்க. நான் சுடும்போதே ஒன்று சாப்பிட்டுட்டேங்க, பிரமாதமாக இருக்குங்க, நல்லா ஜம்முன்னு.
நான் சொன்ன மாதிரிங்க நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸில் இதை நல்லா பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நல்ல ரெஸ்டிங் டைம் கொடுக்கணுங்க. நான் கூட இன்றைக்கி உங்களுக்கு சீக்கிரமாக நான் பொரிச்சு காமிச்சிட்டேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இது நல்ல ரெஸ்டிங் டைம் கொடுத்து பொரிக்கிறீங்களோ எண்ணெயில் ரொம்ப ப்ரெட் க்ரம்ஸே ஸ்ப்ரெட் அவுட் ஆகாமல் நல்லா சூப்பராக வருங்க. ரெஸ்டிங் டைம்ங்கிறது நல்லா இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 hour இல்லை 1 hour இல்லை வெளியிலே கூட நீங்கள் வைக்கலாம். ஒரு 1/2 hour இல்லை 1 hour நல்ல ரெஸ்டிங் டைம் கொடுத்து அந்த ஈரத்தில் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் நல்லா பிடிச்சிக்கிட்டு ஒன்று கூட எண்ணெயில் போடும்போது நமக்கு எதுவும் எண்ணெயில் கரையாமல் நல்லா வருங்க சூப்பராக. என்னங்க, உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க, சும்மாவே சாப்பிட்லாம். பிரமாதமாக இருக்கும். வெளியிலெல்லாம் க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக செமையாக இருக்குங்க. நல்லா என் பேர பசங்களாம் வெளுத்து வாங்குவாங்க நல்லா இந்த ப்ரெட் போண்டா போட்டால். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க இந்த ப்ரெட் போண்டா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகிடுங்க. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபீஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Yummy. See you next. Bye-bye.